நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அன்றே சொன்னார் கலைஞர்னா மிருதங்க கலைஞர், நாதஸ்வர கலைஞர், டும் கலைஞர், வயலின் கலைஞர், பல கலைஞர் இருக்காங்க. எந்த கலைஞரை சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரான கலைஞர் கருணாநிதி. அப்படி ஏங்க நான் முழுசா சொல்லிட்டேன். அப்ப கலைஞர்னு என்ன பொருள் சொல்லுங்க, எனக்கு புரியல. அவங்க தான் கலைஞர் பட்டம் வச்சிருந்தாங்க. அதை தாங்க அதுக்கு பொருள் நான் கேட்கிறேன், நான் விவரம் தெரியாத கேட்கிறேன், சொல்லுங்க சார். அனைத்திலும் வித்தகர் கலைஞர். எல்லாத்தையும் வித்தவரா? கரெக்ட் கரெக்ட். இப்ப தெரியுது. அவரே கலைஞருக்கு என்ன பொருள் சொல்லிக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? ஏங்க தனியா போய் கூட தங்கச்சியை ராகுல் காந்தி பார்க்க அனுப்புனது உலகத்தையே தெரியுது இல்ல? எவனாவது வாயில வந்துடும் சார். அவங்க ஒரு எம்பி, அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, துணை பொதுச் செயலாளர் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க. இதுக்கு முன்னாடி எப்ப அனுப்பிச்சீங்களா? 4 பேர் 5 பேர் தானே போவாங்க. நீங்க சொல்ல ஒரு அர்த்தம், ஏன்னா உங்க கொள்கை எங்களுக்கு தெரியும்ல. காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவோம். இல்ல சார், நம்ம கருணாநிதி, நம்ம உதயநிதி, நம்ம ஸ்டாலின், நம்ம நயன்தாரா, நம்ம நிவேதா, நம்ம பாத்திமா பாபு. உங்க சிந்தனை தப்பா எங்கேயோ போகுது. 7:30 ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். உதயநிதி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. 7:30 சொன்ன உடனே உதயநிதிக்கிறீங்க, ரொம்ப சூட்சமமான ஆளுங்க நீங்க. 7:30 பயங்கரமான ஆளுங்க. 7:30 பார்த்து அஞ்சாதவன் உதயநிதின்றார் அவரு. எங்க நான் 7:30 சொன்ன உடனே உதயநிதினு சொன்னீங்கன்னா வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகியும் தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதியுமான திருச்சி வேலுச்சாமி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் எதிர்பார்த்தது போல 50 வருடங்கள் கழித்து ஒரு கூட்டணி அமைச்சர் இடம்பெறீங்க. அதிகாரத்தில் பங்கு கேட்டிருக்கீங்க. 60 வருடம் கழித்து நீங்கள் இப்போ செயல்பட்டுல இருக்கீங்க. இந்த ஒரு கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு மாதிரி இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக திமுகவும் சரி அதிமுகவும் சரி நடைமுறையில் இல்லாமலே இருந்தது. அதை முறித்து இப்பொழுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த குரலை கொஞ்சம் வீட்டில் எடுத்து மாட்டீங்க. தமிழ்நாடு கூட்டணி சர்க்காருக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிக்கிறாங்கிறீங்களே. இந்தியாவிலேயே முதல் கூட்டணி ஆட்சியே இங்கே தான் வந்துச்சு. இப்போ சார், இப்போ தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு திமுக சொல்லுச்சு இல்லை சார்? அதன் சார் முதல்ல நான் என்ன சொன்னேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சு நான் சொல்லிட்டேங்க. அறிவாலயத்தை நோக்கி சொல்றீங்களோ? உங்களுக்கு சொல்றேங்க. நானு யார் எதை சொன்னாலும் அந்த உண்மையை தேடுங்கிறேன். உண்மையை தேடிதான் உங்ககிட்ட இல்ல, அந்த உண்மை தேடாதனாலதான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியலையே. இல்ல, இந்திய நாட்டுடைய வரலாறுலயே முதல் கூட்டணி ஆட்சியே தமிழ்நாட்டை தான் வந்துச்சு. 52லயே. இப்போ தெரிஞ்சுங்க, இப்ப கேளுங்க. 60 வருஷம் கழிச்சு இப்போ திருப்பி வந்திருக்கு. 60 வருஷம் கழிச்சு. ஆமா சார், நீங்க தானே சொல்றீங்க. மாத்தி சொல்றீங்க. 60 வருஷம் கழிச்சு காங்கிரஸ்கார மந்திரியா வந்திருக்காங்க. கூட்டணி ஆட்சி என்பது 52 காங்கிரஸ் மந்திரியாக வந்திருக்கிறதை தான் கேட்கிறேன். ஆமா, அதுதான் சொல்லிட்டேன். அது ஒரு பெருமையான விஷயம் இல்லையா? மகிழ்ச்சியான விஷயம். கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கும் போது ஒரு நெருக்கடி எதுவும் இருக்குமா அந்த அரசாங்கத்துக்கு? எதுக்கு நெருக்கடி? ஏன்னா ஒரு 108 தான் இருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கிறாங்க. 108ங்கிற ஒரு நல்ல இந்துக்கள்கிட்ட போய் கேளுங்க, அவங்க தான் சொல்றாங்க. 108 திவ்ய தேசம்ன்றீங்க. திவ்ய தேசம் மட்டுமல்ல, முதல் கடவுளே பிள்ளையாரும்பாங்க. எங்க ஊர்ல பிள்ளையார் தான் இருக்காரு. அதுக்கு தேங்காய் உடைக்கிறது 108 தேங்காய் உடைப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்ப 118க்கு பதில் 108 தான் சரி. 108ங்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியமான நம்பருங்க. அது நீங்க பாருங்க, அந்த 108ல அடங்கி ஆரம்பிச்சு நம்ம 420 எல்லாம் ரொம்ப பேர் காலி ஆயிடுவாங்க. இந்த 108 தான் இப்ப 100 மாறிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பம் அதுதானுங்க, சேர்ந்துக்கிட்டே இருக்கு. பிறக்கும் போது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தான் கேட்போம். அதுக்கப்புறம் வளர்றத பத்தியா பேசுவோம். அது மாதிரி ஆரம்பம் 108 சூப்பர் நம்பர். நல்லவனுக்கெல்லாம் வாழ்வு வரும், 108 ஆரோக்கியம்லாம் போயிடுவோம். 108 + 5 அப்படிங்கிறது நல்லது. அப்புறங்க 108 கண்டு 5 கரெக்டா தான் சொல்றீங்க. 108 கண்டு 5, 108ஓட சேர்ந்து 5. அதை தாங்க, அது உங்களுக்கு புரியஞ்சவங்களுக்கு புரியட்டும். 108ங்கிறத பார்த்து நீங்க 5 அப்படின்னு சொல்லாம சொன்ன 5 பார்த்து 5 வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க நீங்க எப்படி வேணாலும் 5 போறீங்க, முடிஞ்சு போச்சு. எதை கண்டா இல்ல 5 பார்த்து 5னுமா இல்ல 108 5 பார்த்து 5னுமா இல்ல 5 108 மாதிரி ஆளெல்லாம் 5னும். அப்ப 5ங்கிறது 5 இல்லைன்னா பஞ்சாப் போயிருவீங்க. இல்ல அப்ப 5ங்கிறது பிரதானம். இல்லைன்னா கெஞ்ச வேண்டி இருக்கும், ஜாக்கிரதை. இல்ல 108க்கு 5 தான் பிரதானம். 108க்கு 5 நீங்க என்ன வேணாலும் வச்சுங்க. உங்களை மாதிரி ஆளு 5ட்டா தப்பிச்சுக்கிட்டீங்க. நான் 5 மாட்டேன்னா மாட்டிக்குவீங்க. அப்ப 5 தான் முக்கியம் இங்க இல்லையா? 5 உங்களுக்கு, எங்களுக்கு இல்ல. அதான் 108க்கு 108 5 பார்த்து 5 இல்ல.
உங்களை போனதுதான் 5. 108 பிளஸ் 5 சேர்ந்து 5. எல்லாரும் அஞ்சனம். நீங்க அஞ்சனும் சொல்லிட்டேன் வெளிப்படையா. அப்புறம் என்ன மற்றவங்களை பார்த்து கேக்குறீங்க? நாங்க எல்லாரும் மற்றவர்கள் தான். உங்களை மாதிரி ஆட்கள் 5னா தப்பிச்சுக்கிட்டீங்க. இல்லாட்டி அஞ்சலைன்னா பஞ்சா போயிருவீங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க. அதுதான் மாட்டிக்கிங்க. 5ங்கிறது முக்கியம்ங்கிறது உணர்ந்துட்டோம். உணர்ந்து ரைட். அப்ப ரைட், நீங்க தப்பிச்சுக்குவீங்க. 5ங்கிறது முக்கியம். இப்ப அடுத்து 3 வருது. நேத்து தாவைக்கலை சேர்ந்திருக்காங்க. இப்ப நீங்க போற போக்கு பார்த்தா நீங்க 7.5 மாட்டீங்க போல் இருக்கு. 3+, உங்க சிந்தனை தப்பா எங்கேயோ போகுது. 7.5 ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். உதயநிதி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. 7.5 சொன்ன உடனே உதயநிதிக்கிறீங்க. ரொம்ப சூட்சமமான ஆளுங்க நீங்க. 7.5 பயங்கரமான ஆளுங்க. 7.5களை பார்த்து அஞ்சாதவன் உதயநிதின்றார் அவரு. எங்க நான் 7.5 சொன்ன உடனே உதயநிதினு சொன்னீங்கன்னா உங்க அடி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. அடி மனசுல நீங்க அடி மனசுல எல்லாரையும் சொருகிறீங்க. அடி மனசுல நீங்க சொன்னதான சொன்னேன். உதயநிதி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு ஒரு மேடையில. ஏங்க என்ன அடிக்கடி துபாய் ரொம்ப தூரமா இருக்கு காங்கிரஸ் ஏங்க ரொம்ப வருத்தப்படுறாருங்களே? துபாய் ரொம்ப தூரமா இருக்கு, அடிக்கடி போக முடியலங்கிறாரா? துபாய்க்கு எதுக்கு சார் வருமானம்? எங்க அவர் தாங்க அடிக்கடி மாசத்துக்கு 2 தடவை போறாரு. பக்கமா இருந்தா டெய்லி கூட போலாம். ரொம்ப தூரமா இருக்கிற அதுக்கு பனி இங்க அதிகமா இருந்துச்சு துணை முதல்வராக இருக்கும் பொழுது. அதுக்காக கொஞ்சம் ரிலீஃப்காக அவர் அங்க போயிட்டு. அப்ப இனிமே போக மாட்டாரு, பனி இல்ல. ஆமா அதான் போலையே உங்களுக்கு. இப்ப எதிர்கட்சி தலைவர பனி இருக்குல்ல சார். ஏங்க அப்ப ஓஹோ இப்பதான் பனியே, ஏற்கனவே சும்மா அந்த பனி நீங்க தானே சொன்னீங்க. இல்ல சார் பனி வந்து இல்ல அப்ப பனி ஓவர் பனி. ஆமா ஆமா பனியில நீங்க நனைஞ்சு சளி பிடிச்சுக்கு போகுது, ஜாக்கிரதை. சளி பிடிக்காது சார் அவருக்கு. ஏன்னா பனி அதிகம்ன்றதுனால எந்த வெயிலிலும் அவரால் தொடர்ந்து பணி செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. நீ அப்படி சொல்றாரா? நீங்க ரகசியமா நீங்க 2 பேரும் பேசினா எங்களுக்கு தெரியாது இல்ல. என் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறாரு. பணி செய்து கிடப்பது. ஓ ரைட். அதனால துபாய்க்கு அவர் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் முட்டாள்தனமா எப்படி பேசணும்னு வாழ்க்கையில் இன்னைக்கு தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல அவருடைய பணியை நான் சொல்றேன் சார். நீங்க சொல்றீங்க நானும் நீங்க பேசுறத வச்சாங்க சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அவர் என்ன சொல்ல வந்தார்? அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது அறிவாளி கூட நமக்கு முன்னால இருக்கிறவங்ககிட்டயும் ஒரு திறமை இருக்கு, நாம ஜாக்கிரதையா பேசணும்னு நினைச்சா அந்த அறிவு இன்னும் கூடும். முன்னாலே எல்லாரும் பைத்தியக்காரன், நம்ம தான் பெரிய கெட்டிக்காரன், உண்மையான கெட்டிக்காரனே நினைச்சாலும் மாட்டிக்குவான். நீங்க கெட்டிக்காரன் தான் எனக்கு தெரியுது. அந்த நினைப்பு தான் பாதி உங்கள்கிட்ட கடன் வாங்கிறேன் வழி இல்லாம. ஏன்னா எதிர்த்தாப்புல இருக்கிற சக்தி இப்படி அடிக்குது. ஓ நீங்க வாலியா? எதிரில் வர்றவங்கள பாதி வாங்கிக்கிறது. நீங்க வாலி இல்ல, போலி. போலி இல்ல சார், போலி சாப்பிடுறதுக்கே போலி கிடையாது. நீங்க போலி சொல்றீங்க, நான் போலி கிடையாது. போலியா கூட இனிப்பான போலியா கூட இருப்போம் நாங்க. தேங்காய் போலியா பருப்பு போலியா? ஏதோ ஒரு போலி உங்களுக்கு இனிப்பா இருக்கா இல்லையா? நான் போலின்னு நீங்க இந்த உண்மை உங்களை சுடுது, அதனால தவிக்கிறீங்க. நீங்க திமுக சொன்னோடனே உங்களுக்கு உண்மைலாம் நீங்க அழுகிறது புரியுதுங்க, சிரிச்சுக்கிட்டே அழுகிறீங்க தெரியுதுங்க. இல்ல சார், திமுக சொன்னோடனே உங்களுக்கு அது உண்மை அப்படின்ற மாதிரி தெரியுது. திமுக என்னன்னு உலகத்துக்கே தெரியும். உண்மையா அவங்க சொல்றாங்க சார். அப்படின்னா என்னங்க அது? மக்கள் நம்மள நிராகரிக்கல, மக்கள் நிராகரிக்கல. காங்கிரஸ் போன்றவர்கள் நம்ம முதுகில் குத்துனாங்க. உதயநிதி சொல்ற உதய குத்துனாரு. இனி எந்த காலத்திலும் காங்கிரஸோடு உறவு கிடையாது. ரைட், நல்ல முடிவு. இனி எந்த காலத்திலையும் காங்கிரஸ் கூட்டம் அடுத்த பஞ்சாயத்து தலைவரை கூட வர முடியாது. உதயநிதி எழுதி வச்சுங்க. காங்கிரஸ் அவர் என்ன சொல்றாரு? காங்கிரஸ் நம்ம ஓட்டை வாங்கி காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. ஏங்க அவங்க ஓட்டை வாங்கி தான் நாங்க ஜெயிச்சோம் இல்ல? அவங்க ஓட்டை வாங்கி அவங்க அப்பட ஜெயிக்க வைக்க முடியல. தோல்விங்கிறது இயற்கை சார். தோல்விங்கிறது ஏங்க அப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, இப்படி சொன்னா இப்படி. நல்லா தானே இருக்கீங்க, நிதானமா இருக்கீங்களா? புரியுதா? அவங்க ஓட்டுல தான் நாங்க ஜெயிச்சோம்னா அவங்க அப்படி ஏன் ஜெயிக்க வைக்க முடியும்னு நேரா கேட்பாங்க. செல்வ பிறந்தை தோத்தாரு திருப்பி அவங்க கேட்பாங்கல்ல. அதான் அவங்க ஓட்டு போடல, தோத்துட்டாரு, ஒத்துக்கிட்டோம். அப்ப நீங்க ஓட்டு போடலையாங்க? ஆமா, நாங்க போடலன்னு வெளிப்படையா சொல்றோமே. முன்னாலே சொல்லிட்டீங்க. ஆமா, அப்ப கூட்டணி தர்மம் இல்லன்னு அவங்க சொல்றாங்க. தர்மம் இல்ல, கூட்டணியே கர்மம். அப்ப கர்மம் மட்டும் கூட்டணி நம்ம இப்பதான் தெளிவா இப்பவாது புரிஞ்சுக்குங்க. அவங்க ஓட்டுல நாங்க ஜெயிச்சது வேற 5 தான். எங்க ஓட்டுல அவங்க ஜெயிச்சது 60னா அவங்க நின்னது 164, நீங்க நின்னது 27 தானே? எதா வேணாலும் இருக்கட்டும். 27 அதுலயும் நீங்க ஒண்ணு குறைக்கிறீங்க. 28. அந்த பிஜேபி இல்ல கணக்கு தெரியாத வீட்டுல நித்தமும் சண்டைன்னு கிராமத்துல சொல்லுது. சரி, ஓஹோ பிஜேபி நிக்கிறது இப்பதான் நீங்க யாருன்னு தெரியுது. ஓ பிஜேபி திமுக கூட்டணியா? இல்ல பிஜேபி சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் காங்கிரஸ் அவர் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, பிஜேபி இத்தனை நாள் ஆட்சியில் இருக்குன்னா காங்கிரஸ் தான் காரணம்.
காங்கிரஸ் செய்த தவறுனால தான் தொடர்ந்து அதிமுக ரொம்ப நாள் ஆட்சி இருந்ததுக்கு யாரு காரணம்? அது ஸ்டாலின் தானா? அப்படி கேட்டீங்க. இப்ப தாங்க தெரியுது. தான் திருடி பிறரை நம்பான். புரியுதா? சரி, திருப்பி அவர் ஆட்சிக்கு வந்துட்டாங்களே அவங்க. யாரு? திமுக. இப்ப நாங்க கேரளால இல்லையா, கர்நாடகாவில் இல்லையா, ஆந்திராவில் இல்லையா? மொத்தமா சொல்றாரு. மொத்தமே சீக்கிரம் அடுத்த தேர்தல் 27 வரமா இருப்பா, 26ல பாருங்க, 29ல வர்ற மாதிரி இல்லையா பாருங்க. இன்னைக்கு எழுதி வச்சுங்க. நான் உறுதியா உயிரோட தான் இருக்க போறேன், நீங்களும் இருக்கணும்னு விரும்புறேன். அப்ப பேசுவாங்க. அன்றே சொன்னார் கலைஞர். அன்றே சொன்னார் கலைஞர்னா மிருதங்க கலைஞர், நாதஸ்வர கலைஞர், டும் கலைஞர், வயலின் கலைஞர், பல கலைஞர் இருக்காங்க. எந்த கலைஞரை சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரான கலைஞர் கருணாநிதி. அப்படி ஏங்க? நான் முழுசா சொல்லிட்டேன். அப்ப கலைஞர்னு என்ன பொருள் சொல்லுங்க, எனக்கு புரியல. அவங்க தான் அந்த கலைஞர் பட்டம் வச்சிருந்தாங்க. அதை தாங்க அதுக்கு பொருள் நான் கேட்கிறேன். நான் விவரம் தெரியாத கேட்கிறேன், சொல்லுங்க சார். அனைத்திலும் வித்தகர் கலைஞர். எல்லாத்தையும் வித்தவரா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப தெரியுது. அவரே கலைஞருக்கு என்ன பொருள் சொல்லிக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால், பாம்பு தேரை விழுங்காமல் இருந்தால், வேங்கை மானை விரட்டாமல் இருந்தால், நானும் கொலை செய்யாமல் கொள்ளையடிக்காமல் பெண்களை கற்பழிக்காமல் இருப்பேன் அப்பா. கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் ஒரு கலையப்பா, நான் கலைஞன். இந்த விளக்கம் சொன்னதே கருணாநிதி தான். அவர் படத்துல இருந்த வசனம் தானே. ஆமா, அவர் படத்துல இருந்த வசனத்தை நீங்க கொள்கைன்னு சொல்றீங்க. அப்ப இதுவும் கொள்கை தானே. அவர் கலைஞர்னு ஒத்துக்க மாட்டீங்க. கலைஞர்னு பாவங்க, அந்த மனுஷனை எங்க கேவலப்படுத்தணும். அவரை கேவலப்படுத்த கூடாதுங்கிறதுனால கருணாநிதினு சொல்றேன். கேவலப்படுத்த நினைக்கிறவங்களாம் கலைஞர்கள். அப்ப நான் கருணாநிதினே சொல்லிடுறேன். ஓ, இப்பதான் உங்களுக்கு புரியுது, உண்மை உங்களுக்கு புரியுது. கருணாநிதி அவர்கள் சொன்னாராம், கூடா நட்பு கேடாய் முடியும்னாரு. இன்னைக்கு அதை அனுபவிக்கிறோம். இன்னைக்கு அனுபவிக்கிறா? அப்ப எத்தனை தடவை தான் இந்த அனுபவிப்பீங்க? எத்தனை தடவை தான் திரும்பி வருவீங்க? நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே கூட்டி சேர்ந்தீங்க காங்கிரஸ் கூட. அப்ப சொந்த புத்தியே இல்லையா உங்களுக்கு? என்ன சார் பாக்குறீங்க சார்? காங்கிரஸ் இங்க வந்து என்னங்களா சார்? அதை தாங்க நான் சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க எத்தனை தடவை வந்தாரு. ஆட கஷ்டமே. டெல்லியில போய் எத்தனை நாள் காலில் தொட்டு உங்க தங்கச்சி எல்லாம் போய் விழுந்துச்சு, அது தெரியாத உங்களுக்கு? கூட்டணி ஏங்க தனியா போய் கூட தங்கச்சியை ராகுல் காந்தி பார்க்க அனுப்புனது உலகத்தையே தெரியுது இல்ல? எவனாவது வாயில வந்துட போகுது சார். அவங்க ஒரு எம்பி, அவங்க நான் இல்ல சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, துணை பொதுச் செயலாளர் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க. இதுக்கு முன்னாடி எப்போ அனுப்பிச்சிங்களா? 4 பேர் 5 பேர் தானே போவாங்க. நீங்க சொல்ல வரது அர்த்தம், ஏன்னா உங்க கொள்கை எங்களுக்கு தெரியும்ல. காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறுவோம். ஓ, இப்ப அப்படிதான் 28 பெற்றதா? 28? ஓஹோ, 16 பெற்று பெருவாழ்வார் தான் கேட்டிருக்கோம். தேடி அலைய மாட்டேன், வந்தால் விட மாட்டேன். உங்க கொள்கைங்க. நீங்க எப்படி வந்தாலும் நாங்களா இருப்போம், அது எங்க கொள்கை. தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி அமைஞ்சிருந்தது அப்படின்னா சரி, தேர்தலுக்கு பின்பாக ஒரு கூட்டணியில் நின்று இங்கே வெளியில வந்து உடனே அமைச்சராகிறது தவறுன்ற மாதிரி அவங்க நாம இந்த ஆறாவதுன்னு சொல்றாங்களே, அது உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சேன். இப்பதான் சந்தேகம் வருது. கூட்டணி ஆட்சியில் கூட்டணி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேரு கூட்டணின்னு பேரு. இது தேர்தல் கூட்டணி மட்டும்தான். தேர்தல் ஏற்பாடு அதை கூட்டணின்னு சொல்லிக்கிறோம். அதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் மற்றதெல்லாம் பேச முடியும். நீங்க அதை விட்டுட்டு கூட்டணி கூட்டினா அவர் வெற்றி பெற்றால் இந்த திராவிட வெற்றி எங்கள் வெற்றி சொன்னீங்கல்ல, தோல்வி அடைஞ்சா மட்டும் ஏன் உங்களால் தோத்துக்கீங்க? புரியுதா? இல்ல, அவர் தோல்வி அடைந்தாலுமே என்னாலதான் தோல்வி, நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு சார். அவர் சொல்லிட்டாரு சார். கொஞ்சம் முன்னால என்னங்க சொன்னீங்க? உதவாநிதி என்னமோ சொன்னாரு சொன்னீங்கல்ல? உதயநிதியா? இந்த உதவாநிதின்னு எங்க வீட்டுல சொன்னாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியாது, அப்படிதான் சொல்றாங்க உதவாநிதின்னு. இல்ல, உதயநிதி அவர் அப்படிதான் சொன்னாங்க. அதனால நான் பேர் நினைச்சுக்கிட்டேன். நமக்கு அவ்வளவு ஞானம் பத்தலை. துபாய் நிதி இல்ல, உதயநிதி. ஓ, இப்பதாங்க நீங்க ரொம்ப வில்லங்கமான ஆளுங்க. காலையில நீங்க ஏதாவது அவர் தானே சொன்னீங்க காங்கிரஸ்காரன் தான் தோக்கடிச்சுட்டான்னு சொன்னீங்க. இப்ப கொஞ்சம் முன்னால அவர் சொன்னதப்ப அப்பா வேற மாதிரி சொல்றாரு சொல்றீங்க. அவங்க 2 பேரும் முதல்ல கூடி பேசிட்டு அப்புறம் ஒரே மாதிரி பேசட்டும். நீங்க நடுவில் மாட்டிக்காதீங்க. நான் நடுவில் மாட்டிக்கிறேன். ஆமா, ஏன்னா 2 பேரும் வெவ்வேறு பேசுறாங்க. அது புரியாம நீங்க பேசுறா நீங்க மாட்டிக்குவீங்க. இல்ல, இப்ப அவங்க குற்றச்சாட்டு என்னன்னா அமைச்சரவையில சேர்ந்ததுதான் வெளியில இருந்து ஆதரவு செலுத்த. அது எங்க விருப்பம், நீங்க யாருங்க? நான் போடுற சட்டை, நான் போடுற வேட்டி பனியன் கூட உங்ககிட்ட கேட்டுதான் போடணுமா? எப்படி அதிமுக நீங்க எங்கிட்ட கேட்டா போய் பிஜேபி ஆட்சியில மந்திரியா நீங்க சொல்லுங்க? அப்ப நாட்டோட நலன் கருதி வாஜ்பாய் என்ற ஒரு மனிதர் வந்து ஒரு மனுஷரு, மற்றவெல்லாம் மாடு, மதச்சார்பற்ற வாஜ்பாய் யாரு சொல்லுங்க? அப்படி உங்களுக்கு உங்க ஆட்களுக்கு தான் பதில். வாஜ்பாய் யாருன்னு சொல்லுங்க, யாரு சொல்லுங்க சார்? வாஜ்பாய் என்ன சார்? வாஜ்பாய் யாருன்னு கேட்டா என்ன சார் அர்த்தம்? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நீங்க தெரியல இல்ல.
எனக்கு தெரியுதை விட நீங்க சொல்றதை கேட்டா இன்னும் அருமையா இருக்கும். சொல்லுங்க. அப்ப இப்படி கேட்கல, நான் நேரடியா கேட்டுருக்கேன். கேட்கறேங்கிறதுனால திரும்பி திரும்பி கேட்கறீங்க. இப்பதானே கேட்கறீங்க. இப்ப நீங்க சொன்னதுனால கேட்டீங்கல்ல, அப்புறம் நான் சொல்ல விட்டாதான் நீங்க புத்திசாலி. நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன். அதான் புத்திசாலி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னா புத்திசாலி இல்ல. நான் புத்திசாலி. சொல்லின்னு சொல்லி நிறுத்திக்கணும். வாஜ்பாய் என்கின்ற மனிதர் இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்ட உச்சத்தில் இருக்கிற போது, தாஜ்மஹால் இருக்குல்ல, எங்க இருக்கு? ஆக்ரால. ஆக்ரா. அந்த பகுதியில் பிரிட்டிஷ்காரனுடைய எதிர்த்து போராடிய தீவிரமான 2 சுதந்திர போராட்ட தியாகிகள் போலீஸுக்காக தலைமறைவாக இருந்து போராடுகிற போது அவர்கள் எங்கே மறைந்திருக்கிறார்கள் என்று போலீஸுக்கு ஆள்காட்டி வாஜ்பாய். அடுத்து ஒண்ணு கேட்கிறேன், இதுக்கு எவனா ஒருத்தன் பதில் சொல்லட்டும். பிஜேபி ஜனசங்கமாக இருக்கிற போது, அந்த ஜனசங்கம் உருவாகிற போது அந்த கட்சியுடைய தலைவர் தீனதயாள் உபாத்யாயன் பேர். ஒரு நாள் ரயில்ல போறார், மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு ரயில்ல இருந்து வீசப்படுகிறார். அன்னைக்கு அவர் கூட அந்த கூப்பையில் இருந்த ஒரே ஆள் வாஜ்பாய் தான். அவர் தான் தூக்கி வீசிட்டாருன்றீங்களா? ஓ, உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் தான் போனார்னு மட்டும்தான் சொன்னேன். அவர் தான் வீசிட்டார் நீங்க சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு ரொம்ப விவரம் தெரியுது. இல்ல சார், கூட இருந்தவர் அவர். அதை ஏங்க நீங்க ஆட்சிக்கு வரும்போது கண்டுபிடிக்கணும்ல? அது காங்கிரஸ் கண்டுபிடிச்சிருக்கணும்ல. நாங்க கண்டுபிடிக்கலைங்க. தீனதயாள் உபாத்யாயா உங்க தலைவர் தானங்க. இல்ல சார், பக்கத்து வீட்டுல குளம் நடக்கிறத விட முடியாதுல்ல. நீங்களும் போய் குளம் பண்ணுவீங்களா? இல்ல, அத்தனை காங்கிரஸ் சார், என் வீட்டுல இருக்க பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நீங்க வருத்தப்படுறது நியாயம் தான், அது தப்பு இல்ல. ஆனா முதல்ல எனக்கு இருக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்கும். இல்ல சார், அவன் தான் தப்பு சார். நம்ம சரியான ஆள் தானே, கண்டுபிடிக்கலாம். சரியான ஆளா? நீங்க சரியான ஆளா? சரியான ஆளா இருந்தா எப்படியா பேசுவீங்க? சரியா பேசுவீங்க. கூட இருந்த ஒரே ஒரு ஆள் இவர் தான். இவர் யோக்கியதை என்ன நீங்க சொல்லுங்க. இப்ப இவர் வெளியே வந்து அவர் செத்து விட்டார் சொன்னாரா? அதையும் என்னன்னே தெரியாதுன்னு சொன்னாரு. அதான் சார், அதையும் காங்கிரஸ் அரசாங்கம் எங்களுக்கு இது என்ன சார் பேசுறீங்க? உங்க பேச்சு கொடநாடு கொலை வந்து அதிமுக நடந்தது சார். அது திமுக பார்த்து சும்மா இருக்க கூடாது. மாதிரி ஊர்ல 1000 பேர் என்னென்னமோ தொழில் பண்றான், அதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைப்போமா? கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம கடமை. நான் என்ன கேள்வி சொல்லுங்க. பொதுமைப்படுத்தாதீங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பேசும்போது பொதுமைப்படுத்தினீங்கன்னா நீங்க அயோக்கியத்தனத்துக்கு ஆதரவா போறீங்கன்னு அர்த்தம். நேரடியா அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. நான் எப்படி சொல்ல? நான் எப்படி போய் சொல்ல முடியும்? சொல்லி இல்ல, அப்ப சும்மா இருங்க. சும்மா இருங்க. அப்ப சும்மா இல்லையா? நீங்க வேற மாதிரி இல்ல போறீங்க. சரி, உங்களுக்கு தெரிய புரியுற மாதிரி ஒண்ணு கேட்கிறேன். இவங்க எப்படின்னு கோபாலசாமி என்ன சொன்னாருங்க இவரை பத்தி, உங்க கருணாநிதியை பத்தி? எங்க கருணாநிதியா? ஆமா, கருணாநிதி நீங்க பேச்சுவாக்கல. எங்க இப்ப கொஞ்சம் முன்னால நான் இனிமே கலைஞர்னு சொல்ல மாட்டேன், கருணாநிதி தான் சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல. இல்ல இல்ல, அதுக்குள்ள மாத்தி மாத்தி என்ன சார்? திமுக நாளைக்கு ஒரு தடவை மாறினாலும் தலைவர் 4 தடவை மாறி. எங்க கருணாநிதி நான் திமுக கார மாதிரி ஆயிருப்போது இல்லைங்க. நம்ம ஆளு இல்லைங்களா? நம்ம ஊர்ல முதல் மந்திரியா இருந்தாரு. அப்படி சொல்றேன். நம்ம கருணாநிதி சொல்லுங்க, அது கூட தப்பு இல்ல. அது கிடையாது. நீங்க அது இல்லன்னு சொன்னீங்க கொஞ்சம் முன்னால. இல்ல, நம்ம கருணாநிதி, நம்ம ஸ்டாலின், நம்ம உதயநிதி. இல்ல என்ன ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல சார், நம்ம கருணாநிதி, நம்ம உதயநிதி, நம்ம ஸ்டாலின் மாதிரி. நம்ம நயன்தாரா, நம்ம நிவேதா, நம்ம பாத்திமா பாபு, நிறைய சொல்லலாம். சார், ஸ்டாலின் சொன்னா உடனே பாத்திமா பாபுன்றீங்க, உதயநிதி நிவேதிதான்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் வரிசையா தான் பேர் சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனெக்ஷன் நீங்க தான் கொடுத்தீங்க. இப்போ இல்ல வயசு கரெக்ட் தானே? நான் சொல்லவே வயசுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றேன். அப்ப நீங்க வயசு சைஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுதுங்க, எனக்கு புரியாதுங்க. அது நான் கிராமத்துக்கார, எனக்கு புரியாது. நீங்க விவரம் தெரிஞ்சவர் சொல்றீங்க. இப்படி ஒரு அறியா மனிதரை தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். உங்களை தான் பார்க்க தெரியாது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், 70 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரம் எங்கேயே கிடையாது. கணவனும் மனைவி இருக்கிறது, மனைவி பேரை போட்டு கணவன் பேரை பின்னால போடுவாங்க. ஆனா கணவன் தன் பேருக்கு பின்னால மனைவி பேரையும் தொடர்ந்து போடுறவர் தான் எங்க ஊர்ல குடித்தலையில ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு இளமுருகு. அவர் பேரை சொல்லும் போது உங்க பேர் என்ன? இளமுருகு பொற்செல்விம்பாரு. அவர் மனைவி பேர் தான் பொற்செல்வி. அந்த அம்மாவிட்ட கிட்ட நான் பொற்செல்வி இளமுருகுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல வேணா போய் கேட்டுங்க. அவங்க கடைசி காலத்துல அந்த அம்மா சாக போற நேரத்துல உங்க ஸ்டாலினை கூப்பிட்டு, நம்ம ஸ்டாலின், உங்க ஸ்டாலின் அவர் முதல்வர் நமக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பல காரணம் இருக்குல்ல. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, இல்லைன்னா நீங்க விட்டுறணும். கூப்பிட்டு அவங்க இருந்த ஒரே ஒரு வீட்டை ஸ்டாலின் பேர்ல எழுதி வச்சு செத்து போயிட்டாங்க. எதுக்குன்னு மட்டும் கொஞ்சம் கேட்க சொல்லுங்க. யார்கிட்ட சார் நான் கேட்க? நீங்க தான் பெரிய மேதையாச்சேங்க. மேதையில உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். என்னன்னு கேட்டு சொல்லுங்க சார். கேள்விகளை கேட்க மட்டும் தான் எனக்கு தெரியும். அது பக்கத்துல அப்படியே கரூர் வாசுகி முருகேசன் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாங்க. மாவட்ட செயலாளர் அவர் இப்படி வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு நாள் ஏன்னு கோவுன்னு அழுதாங்க அந்த அம்மா. அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க கேட்டு சொன்னா தான் நாங்களும் கொஞ்சம் தெளிவாகும். யார் நீங்க? ஆமா, ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க சார். உங்களை நாங்க அப்படி தெளிவாக்காம விட மாட்டோம். இல்ல, நீங்க ஏற்கனவே அடப்பாவின்னு சொல்ற இடத்துல தான் இருக்கீங்க. புரியுது. நீங்க அப்பாவி, நாங்க அடப்பாவியா? அப்படிதாங்க நீங்க பேச்சு இருக்கு. நீங்க மறைக்கிறதுக்கு என்னதான் சிரிச்சாலும்
அதை தாண்டி உங்களுக்கு இருக்கிற சோகம் தெரியுது எனக்கு. அது நான் தான் அப்பாவி. அடப்பாவிங்க அதை எடுத்தோம்னா அப்பாவி நீ இல்லையே. அடப்பாவின்னு தெளிவா சொல்லிட்டேன், வித்தியாசமே இல்லை. அதை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணீங்க, சிரிச்சு பாக்குறீங்க, கதறி பாக்குறீங்க. அதை தாண்டி சோகம் கண்ணுல தெரியுது, உதட்டுல தெரியுது, உள்ளத்துல இருக்கிறதும் தெரியுது. தூய சக்தி தாவேகா என்ன சொல்றீங்களா? தாவேகா தூய சக்தின்னு சொன்னோடனே என்னதான் சொல்றீங்களா சார்? ஒரு நிமிஷத்துல கொஞ்சம் இல்ல, நீங்க என்றைக்குமே தூய சக்தி தான். ரைட்டா? இப்ப அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன கொஞ்சம் அப்பாவியான தூய சக்தி, அப்பாவியான இல்ல, நாங்க அடப்பாவியா இல்லைங்கிறனாலதான் யாரும் என்ன வாசுகி முருகேசன் போய் கேட்க சொல்ற அளவுக்கு அப்பாவியான தூய சக்தி. எங்க ஊர்ல மாவட்ட செயலாளர் இருந்ததுங்க, எனக்கு தெரியாது. இல்லை, அதனால உங்களுக்கு தெரியலங்க, எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். தெரியலன்றதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒரு பெரிய, அவங்களாம் பெரியவங்க, அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். செந்தில் பாலாஜி அப்பா இருந்தார்ல சார் முன்னால. செந்தில் பாலாஜி அப்பா? செந்தில் பாலாஜி அப்பா கட்சியில் இருந்தார். அப்பா யாருன்னு எனக்கு தெரியலையேங்க. கட்சியில் இருந்தாங்க, அவர் கட்சியில் இருந்தானா? யார் இருந்தா? என்ன கட்சியில? திமுக ஆரம்ப காலத்தில். ஏங்க ஏதாவது வளர்றதுக்கு ஒரு எல்லை வேணாமா சார்? அவர் தான் சார் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆரம்ப காலத்தில். அவர் என்னென்னமோ சொல்லுவாரு. அவர் அரசியலுக்கு வந்ததே 2000க்கு அப்புறம் தான். நீங்க அப்பா இருந்தாரு, தாத்தா இருந்தாரு, பாட்டன் தான் காந்தி கூட சேர்ந்து சபர்மதி ஆஸ்பத்திரி. அவரை சொல்றீங்களா? ஏங்க உங்களை மாதிரி ஆளு தாங்க ஊரையே கெடுக்குறீங்க. சரி சார், நல்லவனை பத்தி பேசவே மாட்டீங்க, அயோக்கியனை உத்தம மாதிரி காட்டுவீங்க. கரூர்ல அத்தனை வேலைகளையும் முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு போனார். அதான் முடிச்சுட்டாருங்க. கரூர்ல கோயம்புத்தூர்ல போய் 3 தொகுதி ஜெயிக்க வச்சிருக்காரு. பெருமையா சொல்றாரு. கரெக்டா சொல்றீங்க தான். கரூர்ல சுத்தமா முடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதை நான் ஒத்துக்கிட்டேன். நான் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க மறுக்கணும். முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு அங்க போயிட்டாரு. நீங்க சொன்னதாங்க. நான் நீங்க சொல்றத ஒத்துக்கிட்டாலும் கோச்சுக்கிறீங்க, ஒத்துக்கலைனாலும் கோச்சுக்கிறீங்க. என்ன பண்றது சார்? அந்த தூய சக்தி தீய சக்தி பத்தி ஒரு சின்ன கேள்வி. தூய சக்தி கிட்ட தீய சக்தி கேக்குதா? தூய சக்தி நீங்க தானே கொஞ்சம் முன்னால என்ன தூய சக்தி? அது நீங்க. அப்ப நானும் தூய சக்தி. அப்ப தூய சக்தி தீய சக்தி அப்படின்னீங்கல்ல, அதனால 2 பேரும் சொல்றீங்கன்னு நினைச்சேன். தூய சக்தி இன்னொரு தீய சக்தி அப்படின்னு அவர் சொன்ன தூய சக்தி சொன்ன தீய சக்தி அப்படி இப்பதானங்க விவரம் சொல்றீங்க. தூய சக்தி முன்னால உண்மையை சொல்லிட்டீங்க, தன்னை தூய சமாளிக்கிறீங்க. இல்ல சார், இப்ப தன்னை தூய சக்தி என்று சொல்லி கொண்டவங்க தன்னை தூய சக்தின்னு சொல்லிக்கிற. ஆமா சார், தாவேகா தூய சக்தி. மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க அவங்க தூய சக்தின்னு. சார் அவரே சொன்னார் சார். அவர் வந்து திமுக தீய சக்தின்னு சொன்ன உடனே முன்னால இருக்க தொண்டர்கள்லாம் நீங்க தூய சக்தின்னு சத்துனாங்க. அவரே சொல்லிக்கல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒத்துக்கணும்ல. அல்ல அப்படி திமுக அதிமுக திமுக வந்து தீய சக்தி, அதிமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதிமுக கொஞ்சம் முன்னால செந்தில் பாலாஜியை பத்தி ஆகா ஓங்க நீங்க. அந்த செந்தில் பாலாஜியை கரூர்ல 5 வருஷத்துக்கு முன்னால இதே உங்க ஸ்டாலின் என்ன பேசினாரு? தமிழ்நாட்டுடைய வரலாறுலயே இப்படி ஒரு மோசமான ஊழல்வாதி இல்லைன்னு சொன்னாரா? அது முடிஞ்சோடனே அடுத்தாப்புல இவர் மந்திரி வந்தா இவர் மந்திரி வச்சுக்கிட்டாரா? எப்படி பாத்தீங்களா? தியாகி சார் அவரு. ஸ்டாலின் சொன்னாரு. அப்படியா? ஆமா, ஜெயில் போயிட்டு வந்தார்ல. அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தியாகியா? எனக்கு தெரியலங்க. நல்ல வேளை ஆட்டோ சங்கர் செத்து போயிட்டான், இருந்தா அவனே தியாகி ஆயிப்பாரு. அமைச்சர் பதவியை விட்டு இழந்து ஜெயில் போயிட்டு வந்தார்ல மக்களுக்காக. அவர் தான் சொன்னாரு அப்படின்னு மக்கள் நினைக்கிறேன். நான் மக்கள் மக்கள் இல்ல, மக்கள் நினைக்கணும். மக்கள் தான் நினைப்பாங்க. ஸ்டாலின் பெருமையா சொன்னாரு. அவர் வந்து அப்ப அவரை யாருன்னு உடனே மக்கள் தான் நினைக்கணும். உடனே நீங்க சொல்றீங்க பாருங்க, அப்பா உங்க மனசுக்குள்ள எவ்வளவு கள்ளம் இருக்கு. மக்கள் தான் நினைப்பாங்கன்னு சொன்ன உடனே ஸ்டாலின் முன்னாடியே சொல்லிட்டாரு. நீங்க அவரையும் சேர்ந்து தான் சொல்றீங்கன்னு தெரியுது, எனக்கு புரியுது. எங்க நான் சொன்ன உடனே அந்த பேரை மட்டும் தானே நீங்க சொன்னீங்க. ஐயோ, அப்ப உங்க அடிமனசுக்கு உண்மை வெளியே வருது இல்ல? இல்ல உண்மை சார். இப்ப நான் என்ன அதிமுகவில் இருந்து இப்ப தாவேகாக்கெல்லாம் வராங்க. அப்படிங்கும்போது ஏற்கனவே ஊழல் கட்சி அப்படின்னு அதிமுக சொன்னது. இப்ப இவங்கெல்லாம் வந்தாங்களா, தாவேகாவோட கலர் மாறாதா? அதாவது உங்களுக்கு என்ன தெரியல, பாம்பு கிட்ட இருந்தா விஷம் வருது, அது விஷம் நச்சு அப்படின்னு சொல்றீங்க. அதுல இருந்தே பல வியாதிக்கு மருந்து எடுக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? எடுக்கிறாங்க. உங்க மெட்ராஸ்ல அடையாறுல பாம்பு பண்ண எதுக்கு வச்சிருக்காங்க? அதுல இருந்து அந்த நச்சை எடுத்து அதுல இருந்து மருந்து தயார் பண்றாங்க. அது எதுவுமே முழுமையா எதுவும் கிடையாது. அந்த மாதிரி அந்த நச்சிலிருந்து அந்த வியாதிக்கு மருந்து எடுக்கிறதுக்கான பயன்படுவதை போல இவர்களையும் பயன்படுத்தலாம். நச்சு எடுத்துட்டு அந்த பாம்பு என்ன பண்ணுவாங்க சார்? பாம்பு அப்படியே தான் இருக்கும். அடிக்கடி மட்டும் எடுத்துட்டு பாம்பு நச்ச மட்டும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இல்ல தெரியாது. நீங்க துபாய்க்கு ஒரு தடவை போயிட்டு வந்தா அப்ப திரும்பி போகவே மாட்டீங்க.
இல்ல சார், பாம்பை இல்ல, அது- எடுத்துட்டு பாம்பை அடிச்சிருவாங்களான்னு கேக்குறேன். இல்லைங்க, அதுதாங்க ஒரு தடவை துபாய் போயிட்டு வந்து அப்படி கொண்டுட்டு வந்துருவீங்களா? அப்படி கொண்டுட்டு வந்துருவீங்களா நான் கேட்கிறேன். திரும்பி போறீங்க, நீங்க துபாய் ஃபிளைட் விட்டானே நீங்க விட மாட்டீங்க போடுங்க சார் துபாய. ஐயய்ய, அவர் நான் ஏதோ- பாய் இல்லைங்க. அவர் ஏதோ விடுமுறைக்கு போனாரு பாவம். விடுமுறை வேற எந்த ஊருக்குமே போக மாட்டேன். கரூர் சம்பவம் நடக்கும்போது துபாயில இருந்து முத நாள் போனவர் மார்னிங் ஃபிளைட் பிடிச்சி வந்து இங்க வந்து அழுதுட்டு அடுத்த ஃபிளைட் பிடிச்சிட்டு நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு அடுத்த ஃபிளைட் பிடிச்சி துபாய் போயிட்டாரு. உண்மையிலே எல்லாம் இல்லாத ஒரு பெரிய திறமை உங்ககிட்ட இருக்குங்க. மோசமான ஒரு பெரிய படுகொலை அப்படின்னு நினைச்சு வந்துட்டு அடுத்த நிமிஷமே திரும்பி துபாய் போனா எவ்வளவு பெரிய முக்கியமான வேலைக்கு இருக்கும். நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாரு. நடவடிக்கை எல்லாம் கரெக்டா எடுங்கன்னு சொல்லிட்டு அதை தாங்க சொல்றேன். அவ்வளவு சோகத்துல வந்து உடனே திரும்பி துபாய் போறாருன்னா இதை விட ரொம்ப முக்கியமான அதுக்கு என்ன வார்த்தை போடலாம்? விஷயம் போடலாமா, வேலைன்னு போடலாமா, என்ன போடலாம்? உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுங்க. நீங்க எது சொல்றீங்களோ அதை நாங்க போட்டு. இல்ல இல்ல, நீங்க உங்க விருப்பம். பாவம் துபாய்க்கு போனது ரொம்ப இதுவா சொல்றீங்க. அவர் முன்னாடி பணி ஆமாமா, இப்போ உங்களை வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். இப்ப நீங்க தான் ஏற்பாடா? ஐயோ, பின்ன என்ன அர்த்தம் பாவங்கிறீங்க? என்னதான் நினைக்கிறீங்க நீங்க? சார் அவர் வந்து பணி நியமா பண்ணேன்னு சொல்றாரு சார். அவரு அதைத்தான் சொல்றேன். என்ன பண்ணி சொல்லுங்க. 6 லட்சம் கோடி கடன் வாங்கல, எதுக்குடா மூலதனம் போட்டீங்கன்னா இன்னைக்கு வரணும் சொல்லல. அது மாதிரிதான் இதுவும். ஆனா எல்லாரும் பத்தியும் பேசுவீங்க. நீங்க எதிர்த்தா உங்களை பத்தியும் இவரை தெரியாதா 1999 ஒரு லாட்ஜ்ல பிடிபட்டாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யாரு சார்? உங்களை என்னவா நீங்க எதிர்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நல்ல வேலை நான் எதிர்க்கல. இதுக்கு பாத்தீங்களா? இப்ப எங்க பாடெல்லாம் புரியுதா உங்களுக்கு? உங்களை நீங்கள பாடு இல்ல, நீங்களா பாடம் எங்களுக்கு. இந்த மாதிரி அவங்களை எதிர்த்தா இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அதுல முழுக்க முழுக்க ஊறி போன அவங்க தான் இப்படி பேச முடியும். மஞ்ச காமால பிடிச்சவங்க கண்ணுக்கு பூரா மஞ்சளாதான் தெரியும். இந்த ஒழுக்கக்கேடு அது என்னங்க, அதுல ஒரு நியாயம் இருக்குங்க. அவங்க வழிகாட்டி வந்து பெரியார். உனக்கு உணர்வு வந்தால் பக்கத்துல அக்காவோ தங்கச்சியோ எதை பத்தியும் கவலைப்படாத, உணர்ச்சியை தீர்க்கிறதா முக்கியம். திருமணம் கடந்த உறவு அது ஒன்றும் தப்பு இல்லை அவர் சொன்னாரு. அவருடைய தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அவர் என்ன சொன்னாரு? நான் தேடி அலைய மாட்டேன், வந்தால் விட மாட்டேன். கரெக்ட். அதிமுகவை தாவேகா வந்து உடைக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறாரு. குதிரை பேரம் காட்டி ஆட்களை இழுக்கிறாங்க. இது என்ன ஒரு தூய சக்தியா, இது ஒரு தூய அரசா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மனம் விரும்பி கேட்கிறாரு. இதே மாதிரி தான் ஏற்கனவே அவரை பார்த்து மற்றவங்க கேட்டு இருந்தாங்க. இவ்வளவு பேர் உங்களோட சீனியர் இருக்கும்போது குறுக்க போந்து ஒரு அம்மையார் மூலமா நீங்க முதல் மந்திரி வந்தீங்க, குறுக்கு வழி இல்லையா அப்படிலாம் கேட்டாங்க. அவரும் சொல்றாங்க, ஒரு விவசாயி, நான் வந்து அடிமட்ட லெவல்ல இருந்து வந்து பரமடிச்சு ஏர் உழுது வரப்பு வெட்டி அப்படி வந்தவர். மெதுவா கொஞ்சம் தவழ்ந்தார், அவ்வளவுதான். மெதுவா அது வேகமா கூட தவறு இல்லையா? உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குங்க. வேகமா தவழ்ந்தா கீழே விழுந்துட்டாங்க. சசிகலா உங்க ஆளு இழுத்தா ஏங்க போறா அதை சொல்லுங்க. நீங்க சரியா இருந்தா போவானா? அப்ப உங்ககிட்ட கோளார வச்சுக்கிட்டு அவங்க இழுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. திமுக இருந்து யாரும் போல நினைக்கிறீங்களா? போய் ஊர்ல போய் பாருங்க. இன்னும் எம்எல்ஏக்கள் மட்டும் போகல, அவ்வளவுதான். ரொம்ப சீக்கிரமா போவாங்க. இப்ப நான் சொல்றத குறிச்சு வச்சுங்க. அதிக நாள்ல ஒரு மாசத்துக்குள்ள பாருங்க. திமுகவை சேர்ந்தவங்களும் திமுக எம்எல்ஏ இருக்கிறாளே போறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு சொல்றாங்க இவங்க. அவங்க ஜெயிச்சு வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவங்க அதுதான் ராஜினாமா பண்ணிட்டு திரும்பி போவாங்க. அப்படி சொல்லி இவங்க மாதிரி அதிமுக பேர் பண்ற மாதிரி நேர்மையாளர்கள் அப்படித்தானே போவாங்க. அதிமுக சேர்ந்த 3 பேர் நேர்மையாளர்கள் தான். அதுல நேர்மையாளர்கள் தானுங்க. முத்துக்குள்ளதான் முத்து எங்க இருக்கு? சிப்பிக்குள்ள இருக்கு. சிப்பிக்கு நீங்க கேவலப்படுத்துறீங்க, உள்ள முத்து இருக்குல்ல. அது மாதிரி தப்பான இடத்துல சில நல்லவர்கள் இருப்பாங்கல்ல, அது ஒத்துங்க சார்.